ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவுடைய 28th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நீ என்ன யோசிக்கிற ஜூன்லேன்? உன்னோட காப்பீஸை வச்சு எங்களை பீட் பண்ண முடியும்னு யோசிக்கிறியா? அப்படியா சொல்கிற? சரி ஒரு கை பார்த்துடலாம், ஏன்னா அப்போ தானே தெரியும். ஜூன்லேன் ஆள் அவனோட வெப்பனை வச்சு பயங்கரமாக தாக்குறான். ஆனால் அது அவனுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது. வாயிலேருந்து ரத்தமும் பீச்சிங் நடிக்குமா. அப்புறம் தான் இவனுக்கு அங்கே ரிலீஸே ஆகுது. அட என்ன இது, பல்லாயிரம் வருஷமா பவரை சேமிச்சு வச்சு அந்த பவரையே நாங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தணும். ஆனால் அப்படி இருக்கும் போதும் இவனை ஒன்றுமே அங்கே பண்ண முடியல. இவன் என் பவர் அவன் மேலே வேலைக்கே ஆகல. அசால்ட்டாக அவனால் பிளாக் பண்ண முடியுது. அங்கே இவனுக்கு மற்ற மாங்ஸும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வராங்க. ஆனால் அதுக்குள்ள ஜூன்லினுடைய மற்ற காப்பீஸ் அதுங்க அங்கே வெற மாதிரி இல்லை. ஒன்று அதோட காஃபினை வச்சு அங்கே தடுக்கும். அதனாலேயே அந்த டிராகன் அவரால் எதுவுமே அங்கே பண்ண முடியல. இன்னொன்று அந்த ஃப்ளூட்டோடைய மியூசிக்கை வச்சு அப்படியே இன்னொருத்தனை மயக்க ஆரம்பிக்குது. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஜூன்லினோட காப்பி அவங்க சொல்லும், ஆமா என்ன ஆச்சு, உன்னோட ஆப்பனண்ட் வந்து நானு இந்த ஃப்ளூட் வச்சுன்னு இருக்க அந்த ஜூன்லின் அவங்க சொல்லும், என்னப்பா 1-on-1 ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கிட்ட சண்டை போறதுக்கு 3 பர்சன், இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? இதே மாதிரி நம்ம ஜூன்லின் ஃபியர் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி என்னோட நிலைமைய மோசமாக்குறாரு. இவனால அங்க சரியா நகர கூட முடியல. அட ஷிட், இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், எங்களால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஜூன்லின் அங்கே ஒண்டி நிற்கிற மாதிரி இல்லை. ஜூன்லின் கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாடு அது வந்து ஒரு லெஜெண்டரியான ஆர்டிஃபேக்ட். அது ஏகப்பட்ட ஸ்வாடை மாற்றி அதை வச்சு பயங்கரமாக தாக்குறான். இன்னொரு சைடு அந்த மாங்காலையும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. அந்த காஃபினும் அப்படியே அவரை நசுக்க ஆரம்பிக்குது. அட பியூரிட்டி, நான் யோசிக்கல, இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். என்னால் உன்னை காப்பாற்றவும் இந்த டைமில் வர முடியல. பியூரிட்டியோட நிலைமையும் மோசமாகுது. அந்த மியூசிக் அவரை ஒரு மாதிரி வாட்டி எடுக்குது. காஃபினோட இருக்கிற அந்த ஜூன்லினும் ஒரே அடியில் டிராகனை பறக்க விட்டுக்குன்னே சொல்கிறான். ஃபர்ஸ்ட்டு உன்னை பற்றி யோசி, அதுக்கப்புறம் நீ மற்றவங்கள பற்றி யோசிக்கலாம். ஏன்னா உன் நிலமே இங்கே சரியா இல்லை. இதில் பியூரிட்டியை பற்றி யோசிக்கிறாரு ஆளு. அங்கே உடனே அந்த பர்சனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இதே மாதிரி யுன்னியை பறக்க விட அந்த பர்சனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு க்ளோன் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனால் க்ளோன்ஸாக இருக்கும் போதும் இதுங்களோட பவர்ஸ் அது எல்லையை மீறி ரொம்ப அதிகமாக இருக்கு. அவனை மாதிரியே நாங்கள் 3 பேராக சண்டை போட்டோம், எங்களால் எதுவுமே இங்கே பண்ண முடியல. ஆளு அசால்ட்டாக மொத்தமாக முச்ச விட்டுறான் எல்லாரையும். இவனு நம்ம கிட்ட வேற வழியில் கடைசியாக மிஞ்சிருக்கிறது அந்த ஒரே ஒரு பாதை ஒண்டி தான். நம்ம அந்த மூவ் ஒண்டி பண்ணலைன்னா இப்போ நம்மளால எதுவுமே இங்கே பண்ண முடியாது. அங்கே இது கேட்குற நம்ம இன்னும் உண்மையை சொன்னால் இந்த மூவை நான் பண்ண வேணாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் நம்ம கிட்ட வேற சாய்ஸும் இல்லை. இப்போ நம்ம தூக்குற நிலைமைக்கு போகிறோம். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம நிலைமை கண்டிப்பாக முடிஞ்சிரும். அதனால நம்ம எல்லாருமே இந்த மூவை பண்ணி அவன் கதையை முடிக்கலாம். அங்கே இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜூன்லினுக்கு இந்த விஷயம் புதுசாக இருக்கு. ஆளும் சொல்கிறான், பரவாயில்ல, விஷயம் இப்போதான் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அவங்க எல்லாருமே அவங்களோட பவரை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இதனால அப்படியே அவங்களோட பவர் லெவல்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. அப்படியே அவங்களோட பவர் அதிகமாக எல்லாருமே அப்படியே ஒன்றா இணைகிறாங்க. இப்போ அவங்களுக்கு 3 தலை 6 கை இருக்கு. இதை பார்க்குற நம்ம ஹீரோ அவங்க யோசிக்கிறான், பரவாயில்ல 3 தலை 6 கையா, இந்த ஃப்ராடுங்களால இதை வச்சு ஒண்டி என்கிட்ட என்ன பண்ண முடியும்? சரி ஒரு கை பார்த்துலாம். ஜூன்லின் டீமனே, உனக்கு தெரியாது, நாங்கள் 3 பேரும் ஒரு பெரிய செயின்ட்டாக அந்த காலத்தில் இருந்தோம். ஈஸ்டர்ன் ரீஜனையே நாங்கள் டாமினேட் பண்ணோம் இந்த மூவை வச்சு. ஆனால் இன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு டிமானிக்கான ப்ரெசன்ஸை இந்த உலகத்தை விட்டு மொத்தமாக நாங்கள் நீக்க போகிறோம். அங்கே அவங்க 3 பேருமே இதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு இதை மெயின்டைன் பண்ண முடியும் அது தெரியல. ஆடியும் ரொம்ப பேர்ன் ஆகுற மாதிரி இருக்கு. சீக்கிரமாக நம்ம இந்த விஷயத்த முடிக்கணும். அங்கே உடனே 3 லீவ் யுனைடெட் கிரேட் சன் தத்தகாட்டா ஸ்டாஃப் இப்படின்னு அவங்க வித்தியாசமான டெக்னிக்கை பண்ண அவங்க பவர் ஆல்ரெடி இணைஞ்சிருக்கனால பயங்கரமா அவங்களுக்கு பவரை போகுது. அங்க இன்னும் முறைச்சிங்கன்னே சொல்றான், இந்த வாட்டி ஒரே ஸ்டேக்ல மொத்தமா உன்னை முடிக்கிறேன். பரவாயில்லையே, இந்த இடத்துல உண்மையை சொன்னா இப்பதான் விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. சரி எல்லாருமே ரொம்ப சீரியஸா இருக்கும் போது என் லெஜெண்டரியான பிளேடுக்கான முழு ஸ்ட்ரென்த்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஒரு மூவ் அங்கே பண்ணுறான், சீல் எட்டர்னல் லைஃப்னு. அங்கே இதனால 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 3 டிராகன் அப்பியர் ஆகுது. அது கூடவே அந்த காஃபின்னு அதே மாதிரி அந்த ஃப்ளூட்டு இதோட பவரும் இணையும் போது பயங்கரமாக பவர் ஆகுது. இந்த சைடு அந்த மாங்கோ சொல்கிறான், இன்னைக்கே உன் கதையை நான் முடிக்கிறேன், இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள். இப்படி சொல்லிங்கன்னே ஆளும் அங்கே பயங்கரமாக தாக்குறான். 2 பேரோட பவரும் வானத்தில் அப்படி கிளாஷ் ஆகுது. கீழே இது எல்லாத்தையுமே ஜூன்லினோட கேங்கும் அவங்க பார்த்துன்னு இருக்கு. அவங்களுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு சுத்தமாக அங்கே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பழுத்துன்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோடைய பவர் அது ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கு. அங்கே நடக்கிற கிளாஷில் எதுவுமே தெரியல. அங்கே லைட்ஸ் ஒண்டி தான் அங்கே தெரியும். இன்னொரு சைடு அங்கே மாங்கோடைய மற்ற டிசைப்பிள்லாம் அப்படியே தைச்சிக்கின்னு ஓடுறாங்க.
என் வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேரியான பவரை நான் பார்த்ததே இல்லை. ஓடுங்க ஓடுங்க, இப்போ நீ நம்ம தப்பிக்கலன்னா அவ்வளோதான், நம்ம கதையை முடிஞ்சிடும். அங்கே 2 பேருமே தாக்கிக்கும் போது ஜூன்லினோட அட்டாக் தான் அங்கே பெருசாக கீழே வந்து விழும். அங்கே அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு மாங்கோட டிசைப்பிள்லாம் யோசிப்பாங்க. ஆனால் உண்மையிலே எதுவுமே முடியல. மேலே நம்ம ஜூன்லினை பார்த்தோன்னே அவங்களுக்கு அல்ல. ஆமாம், எதுக்காக இந்த ஜூன்லின் அந்த டீமன் அது வந்து மேலே இருக்கு. அங்கே எல்டர்ஸோட நிலைமையும் மோசமாக இருக்கு. அவங்க 3 பேரா இந்த ஃபார்மும் அப்படியே கலைஞ்சு போகுது. ஆமாம், என்ன ஆச்சு? இப்பயும் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கா என்ன? டீமன் ஜூன்லின், நீ பண்ண விஷயம் சரியே இல்லை. நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யாராச்சும் வருவாங்கடா உன்னை அழிக்க. இந்த உலகத்துக்கு ஒரு நாள் ஜஸ்டிஸ்னு ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். இந்த புனிதமான இடம் ஆன்செஸ்டர்ஸால இது வரைக்கும் ப்ரொடெக்ட் செய்யப்பட்ட ஒரு இடமா இருந்துச்சு. இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி என்னோட ஆன்செஸ்டர்ஸ் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஆனால் உன்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்ட அநியாயமாக நாங்கள் இப்படி தோற்று போயிட்டோம். அட போதும் போதும், இந்த மாதிரி ட்ராமாலாம் நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஹேங்கிங் டெம்பிள் இருக்குல்ல, நல்ல விஷயத்த பண்ணுறோம் ஹோலி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கெட்ட விஷயத்தெல்லாம் அங்கே பரப்புது. உங்களை மாதிரி ஆளுங்க இதெல்லாம் சொல்லவே வேணாம். உனக்கு தெரியாது, தெரியாமல் நீ தேவையில்லாமல் கண்ட விஷயத்த பற்றி சொல்லாத. நாங்கள் எல்லா டிசிப்ளினையும் ட்ரெயின் பண்ணுறதே இந்த உலகத்துக்கு நிம்மதி தரதுக்கும் அதே மாதிரி ஈவலான விஷயத்த அழிக்கிறதுக்கும். அதை பற்றிலாம் உனக்கு தெரியாது. நீ இந்த இடத்துல ஜெயிச்சிட்டனா நீ தான் எல்லாமே கரெக்டு அப்படின்னு ஆயிடாது. அட போதும் போதும், இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எப்படியோ இந்த யுன்னால இந்த இடமே கண்டிப்பாக நரகமாக மாறதா போகுது. போயிட்டு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க. அந்த யுன்னில் அந்த கிழவன் அவன்கிட்டே நீங்கள் உண்மையை கேளுங்க. ஆளு இப்பயும் ஏகப்பட்ட உண்மைகளை மறைக்கிறான். யுன்னு அவன் வந்து என்ன பேசுகிறான் எனக்கு புரியல. அவன் சொல்கிறத கண்டுக்க வேணாம். நான் ஒரு ஹோலியான ஆள், எப்படி நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்? அவன் சொல்கிறது எல்லாமே போய். நானும் எவ்வளோ வாட்டி தான் அவன்கிட்ட சொல்கிறது, சொன்னா நீ கேட்க மாட்டேன். சரி, அவங்க 2 பேருக்கும் இப்போ நீ என்னென்ன காரியத்தை பண்ணியிருக்கன்னு நானே காட்டுறேன். ஜூன்லேன்னு ஒரு வித்தியாசமான பவரை ஆக்டிவேட் பண்ணும் போது அவரு இது வரைக்கும் பண்ண ஒரு விஷயமும் அப்படியே மெமரிஸாக மற்றவங்களோட மைண்டுக்கு அங்கே தெரியுது. நிறைய பேரை கொன்னது, கோரமான விஷயத்த பண்ணது, இதெல்லாம் அப்படியே பார்க்கும் போது டிராகனுக்கும் பியூரிட்டிக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுலேருந்து அப்படியே கண்ணீராக வரும். நீ ஒரு மாங்கா இருந்துட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? நீ வெளியில போயிட்டு ஒரு மாங்க்னு சொல்லாத. ஏன்னா ஏகப்பட்ட இன்னசென்ட்டான ஆளுங்களை தேவையில்லாம நீ கொன்னுட்ட. இவனு நீ ஒரு கொடூரமான மிருகம்டா, மிருகம். ஆன்செஸ்டரோட லெகசியை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நீ எதுக்காக அவங்க லெகசியை அப்படியே அழிக்க பார்க்குற? நீ பண்ண அந்த உறுதிமொழி அதெல்லாம் என்ன ஆச்சு? அங்கே திடீர்னு அவரு டிமானிக் எனர்ஜியை அப்படியே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சா? எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நான் பண்ண விஷயம் எல்லாமே கரெக்டான விஷயம். இந்த ஹேங்கிங் டெம்பிளை ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணனே. அதே மாதிரி இதை விட ஒரு பயங்கரமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவா? அது என்னன்னா, அபேஸோடைய கிளான் அது கண்டிப்பா இந்த உலகத்தையே ஆட்சி செய்யும். உலகத்தையே அழிச்சு அதுதான் இந்த உலகத்தையே ஆள போகுது. அதை தடுக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேருமே தாக்க வராங்க. உடனே இன்னும் அவங்க கதையை முடிக்கலான்னு வரான். ஆனா நம்மளால சும்மா இருப்பானா? போதும், டிராமாவை நிறுத்துங்க. ஆனா இதுக்கு மேலேயும் இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த இடத்துல பேட் ஆஃப் ஆஷ் அப்படின்னு ஒரு டெக்னிக் ஆளு பயன்படுத்துறான். அத்தனுடைய வானத்திலிருந்து மழை பெய்யற மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸும் அப்படியே விழும். இதனால அவரோட உடம்பும் அப்படியே கிழிஞ்சு போய் ஆஷஸா அப்படியே மறையுது. அங்க இப்பதான் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நம்ம ஜூன்லின் கிட்டயும் அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. ஜூன்லின் ரொம்ப நன்றி, ஏன்னா நீங்க ஒண்டி இல்லைனா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆக போகுது அப்படின்னு சுத்தமா ஐடியாவே இருந்திருக்காது. நாங்கள் இது வரைக்கும் கூட இருந்தோம். ஆனால் அப்படி இருக்கும் போதும் அபீஸ் கிளானோட இந்த பர்சன் கனெக்டோட இருக்கான் அப்படின்னு நாங்கள் இது வரைக்கும் நோட்டே பண்ணலை. அப்படி ஒண்டி இந்த பர்சனை முடிக்காம இருந்தா இப்போதைக்கு என்ன ஆயிருக்குமோ? ஏகப்பட்ட இன்னசென்ட்டான மக்களோட உயிரும் இதில் போயிருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று, இந்த நெதர் அபீஸ் இந்த கிளான் ஆளுங்க திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி வந்தாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பாக மற்றவங்கள இப்படியாச்சும் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அட அந்த அளவுக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். அதான் நான் இருக்கல. நெதர் அபீஸ்லேருந்து 10,000 ரேசஸையும் அவங்க கொண்டு வந்தாலும் என்னோட ஃபிங்கரை வச்சு ஒரு சில நொடியிலேயே அதுங்களை மொத்தமாக முடிக்க முடியும். சரி, ஏதோ ஒன்று, இப்போ வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போகிறேன். குன்பேங் அப்படின்னு சொன்னோன்னே குன்பேங்கும் அங்கே அப்பியர் ஆகுது. குன்பேங் மேலே ஏறி நம்ம ஜூன்லினோட கேங்கும் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்குது. இந்த சைடு அந்த சிட்டியோடைய 2 பிரின்ஸ், அந்த பிரின்சஸ் அவங்களும் இந்த விஷயத்த பாக்குறாங்க. ஆமா, ஜூன்லினோட கேங் தானே அது, அவங்க என்ன போறாங்களா என்ன நம்மளுக்கு தெரியல. இன்னு பண்ண வேலைக்கு அங்க பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சுதானே. அந்த டெம்பிள் மற்றவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அதுவும் நம்மளுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒன்று, இந்த மாங்க பத்தியும் அவங்க பண்ண ஈவலான விஷயத்த பத்தியும் இப்போ நம்ம அப்பா கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த சைடு ஜூன்லின் போனதுக்கப்புறம் அங்க டைகரும் நம்ம பியூரிட்டி அவங்க 2 பேருமே யோசி
யோசிக்கிறாங்க. உண்மையை சொன்னா நம்ம ஸ்டார்டிங்லயே ஜூனியர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கணும். எதை பத்தியும் யோசிக்காம நம்ம யூன்னு சொல்றதை நம்பி எவ்வளவு தூரம் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த யூன்னு நெதர் அபேஸ் அந்த கிளானுடைய ஒரு பார்ட் ஆஃப் பங்கா இருந்திருக்கான். ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம தான் நம்ம டெம்பிளோடைய ரெப்புடேஷனை திரும்பவும் சரியாக்கணும். அங்க இப்படி இவங்க பேசும்போது திடீர்னு கருப்பு மாங்குக்கும் ஏதோ ஒரு விஷயம் அங்க சென்ஸ் ஆகுது. யாரு மரியாதையா சொல்லுங்க, யாரு இருக்கா பின்னாடி? பின்னாடி மிஸ்டீரியஸா ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. நடுவுல ஒரு லீடருக்காரனும் இருக்கான். ஆளும் அங்க சிச்சிங்கனே வரான். சுத்தமா யோசிக்கல. பாருங்கப்பா, ஹேங்கிங் டெம்பிளோடைய 3 ஸ்டேஜ்ல இப்போ 2 பேர் தான் மிச்சமே இருக்கீங்களா? இது ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல. தலைவிதி எப்படியெல்லாம் ப்ளே பண்ணிருக்குன்னு பாத்தீங்களா? எங்க கிட்ட அரகண்டா பேசுற நீ யாரு? உன் முகத்தை காட்டு. என்ன ஆச்சு டிராகன், சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த அளவுக்கு கோவம் ஆகுற? இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்டர்ன் சுமிட்ல 10 செக்டுக்கு இடையில நடந்த அந்த விஷயம் அதெல்லாம் இப்போ மெமரிஸா எனக்கு வருது. அங்க இதை கேட்டோன்னே டிராகனுக்கு அங்க புரியல. ஏன்னா அந்த விஷயம் இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயம். அந்த டைம்ல ஒரு பெரிய 10 செக்ட் வந்து அங்க வந்திருக்கும். எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. அப்பனா இவன் உண்மையிலேயே யாரு? இந்த விஷயம் இது நெதர் அபிஸோட லிங்க் ஆயிருக்கு. நெதர் அபிஸ் தான் இது உள்ள இருக்குன்னு பார்த்தா இதுல அதுக்கும் மேல சில பல ஆளுங்க இருக்காங்களா? அவரு ஒரு ஹேண்ட் சைன் அங்க பண்ணோன்னே ஒரு பயங்கரமான பவர் அப்படியே வெளிவரும். முன்னாடி அங்க நிக்க கூட முடியல. அப்படியே இடம்லாம் உடஞ்சி போகுது. அவங்க முட்டி போடுறாங்க. என்ன ஒரு ஷேமான விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரால இந்த விஷயத்த தடுக்க கூட முடியலையா? சரி, நடக்க போற இந்த அழிவை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க டவுனும் இங்க வரும். அங்க டிராகனுக்கும் பியூரிட்டிக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஜூன்லினோட ஃபைட்லயே அங்க எல்லா எனர்ஜியும் அவங்களுக்கு காலி ஆயிடுச்சு. எனர்ஜியும் அந்த அளவுக்கு இல்ல. அங்க இதுக்கப்புறம் அந்த பர்சனும் ஏதோ ஒண்ணு பண்ண அவ்வளவுதான். வானத்துல இருந்து ஏகப்பட்ட மின்னலாம் அங்க தாக்குது. அந்த இடத்துல இருக்க ஒரு மாங்க் டிசைப்பிளும் அப்படியே அழிய ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக இந்த விஷயங்களை பண்ணிருக்க? இந்த யுன்னு அவன் தான் இதுக்கு ஒரு காரணமா என்ன? யுன்னு உன்னையும் ஏதாச்சும் பண்ணனா என்ன? உண்மையை சொன்னா யுன்னு உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் தெரியுமா? நான் அவன் கூட நாங்க ஒரு அலையா இருக்கோம். ஆனா அந்த பைத்தியக்காரன் தூசு மாதிரி தேவையில்லாம பிளான்ஸ் அங்க உளறிட்டான். அதனால கேட்ட ஒரு பர்சனும் இந்த இடத்துல உயிரோடவே இருக்கக்கூடாது. கேட்ட ஒரு சீக்ரெட்டையும் அப்படியே கிரேவுக்கு நீங்க கொண்டு போயிடுங்க. என்ன? என்னது அலைசா? அப்பனா நீயும் அவனும் ஒரு லிங்க்ல இந்த ஒரு பர்சனா? இந்த நெதர் அபிஸ்? ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பர்சன் ஒரே ஒரு தாக்குதல்ல தான் அங்க பண்ணுவான். இதனால மொத்தமா அவங்க கதையும் முடியுது. அவங்க அங்கேயே அந்த போறாங்க. அவ்வளவுதான். ஹேங்கிங் டெம்பிள் அப்படின்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இதுக்கு மேலேயும் இல்ல. நம்ம வந்த வேலை இங்க முடிஞ்சிச்சு. இன்னமும் மீதி இருக்க வேலையும் நம்ம முச்சிடலாம். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரோம். அந்த இடத்துல ஆளுக்கு ஏதோ ஒரு விஷயமும் அங்க சென்ஸ் ஆகுது. மாஸ்டர் என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? காத்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்த விட்டு வந்தோமோ அப்பயே அங்க ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த நெதர் அபேஸ் அந்த ஆளுங்க உங்க பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ராயல் ஃபேமிலியை நோக்கி வரும். அவங்களுக்கும் அங்க தெரிய வருது இந்த மாங்கோடைய ஆளுங்க அங்க ஈவலான விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்கல்ல. அதனால கிங் கேட்டா மற்றவங்களும் கேட்குறாங்க போயிட்டு அந்த இடத்த கேப்சர் பண்ணிடலாமான்னு. ஆனால் கிங்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவார். நான் பல்லாயிரம் வருஷமா அவங்க கிரியேட் பண்ண அந்த ரெப்புடேஷன் அது அவ்வளோ சீக்கிரத்தில் அழிய வாய்ப்பே இல்லை. அங்கே என்ன விஷயம் ஆச்சு, அதுக்கு பின்னாடி என்ன உண்மைகள் இருக்கு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. இந்த சைடு அந்த பிரின்சஸும் அந்த பால்ல பார்க்கும் போது ஏதோ புகை வர மாதிரி அங்கே தெரியும். என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. அப்புறம் தான் அவளுக்கு ரிலீஸ் ஆகுது இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வராங்கன்னு. அந்த ஆளுங்களும் வரும்போதே அங்கே சொல்லிடுறாங்க இந்த இடத்துல இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ளணும்னு. அது ஏற்ற மாதிரியே வரும்போது ஏகப்பட்ட அட்டாக்ஸ் பண்ண அங்கேயே நிறைய பேரோட உயிரும் அப்படியே போகுது. அங்கே கிங் மேலே போயிட்டு ஆமா நீங்களாம் யாரு, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அங்க கேக்குறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ரிலீஸே ஆகுது இங்க வந்திருக்க ஒரு பர்சனுடைய ஆறாவும் ட்ரிபுலேஷனுடைய ஏர்லி ஸ்டேஜ் ஆறா அந்த அளவுக்கு இருக்கும். இங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா இவங்க ஒரு சின்ன செக்டா இருக்க வாய்ப்பே இல்லை. இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக இங்க வரணும்? ஹேய் உங்களை தான், மரியாதையை இந்த இடத்த விட்டு போங்க. பக்கத்துல புத்தாவுடைய கிளான் இருக்கு. அவங்களுக்கு உண்டி இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், மொத்தமா உங்க கதையை முடிஞ்சிடும். இதனால எது அந்த ஹேங்கிங் டெம்பிள் அதை பத்தியா நீ சொல்ற? அதை நாங்க மொத்தமா அழிச்சிட்டோம். அந்த இடத்துல இப்போ எதுவுமே மிஞ்சிருக்காது. அந்த இடம் முழுக்க இப்போ டஸ்டா இருக்கும், மத்தபடி எதுவும் இருக்காது. இதுக்காக இப்படி ஆகுது அப்படின்னு கீழே இருக்க ஆளுங்களுக்கு அங்க புரியல. அப்பாவும் கீழே வந்து கத்தி சொல்றாரு சீக்கிரம் டைம்ல இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு பாருங்க. அங்க இது கேட்டோன்னே ஃப்ளையிங் பிளாங்கெட்டை வச்சு அவங்க தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா பின்னாடி இருக்க ஆளுங்க அங்க விடுற மாதிரி இல்ல. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு யாருமே தப்பிக்க கூடாது. அங்க இருக்கிறதுலயே பெரிய பையன் அவனும் அவங்க சொல்றான் கிட்ட டெலிபோர்டேஷனுக்கான அந்த புக் வந்திருக்கு, அதை வச்சு முன்னாடி இருக்க போர்ட்டலை ஓபன் பண்ண முடியும். கொஞ்சோட முன்னாடி போனா ஒரு சில செகண்ட்ல நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தெரியல இவங்க யாரு, எதுக்காக இப்படி பண்ணணும்னு. கிட்ட போகும்போது பின்னால இருந்து ஒரு பயங்கரமான அட்டாக் அவங்க மேல பட இதனால அந்த ஃப்ளையிங் பிளாங்கெட்டும் ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போகுது. அங்க எல்லாருமே கீழே விழும் போது பிரின்ஸும் அந்த புக்கை வந்து தராரு. சீக்கிரம் சிஸ்டர் இந்த புக்கை வச்சு போர்ட்டல்ல இருந்து
எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு பாரு, நான் ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் இவங்க எல்லாரையுமே சமாளிக்கிறதுக்கு பாக்குறேன். இத ஒரு வாய்ப்பா வச்சு சின்ன தங்கச்சி பிரின்சஸ் அவளும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு பாக்குறா. அங்க மத்தவங்களும் வர ஆரம்பிக்க அங்க பெரிய அண்ணனும் நான் அதுக்கு விட்டாதானே பின்னாடி போக நான் ஒன்னும் விட மாட்டேன். அங்க பிரின்ஸுக்காரன் அவன் உடம்பிய வெடிக்க வைக்க அவ்வளவுதான் அந்த இடத்துலயே அவனோட கதையும் முடியுது. வந்த ஆளுங்களோட கதையும் அங்கேயே முடியுது. பிரின்சஸுக்கும் இந்த விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப அங்க கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு அவளை போறா. அந்த சைடு கிங்கும் அவங்க கேக்குறாரு, ஆமா எதுக்காக நீங்க இந்த விஷயத்த பண்றீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், இந்த பியூர் லேண்டை எதுக்காக மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. உண்மையை சொன்னா ப்ளேம் பண்ணுனா உன்னதான் ப்ளேம் பண்ணுமே. நான் நீ ரொம்ப அன்லக்கியா இருக்க, ஏன்னா இந்த இடத்துல கேட் வந்திருக்கு. கேட்டுன்னு கேட்டோன்னே அந்த கிங்கு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி ஹாங்கு அவனோட பவரை வச்சு ஒரு வித்தியாசமான கேட்டை ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸ்பேஸு, யூனிவர்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அங்கே சொன்னாங்களே, அதே கேட்டு தான் இது. ஒன்ஸ் உன்னோட கதையை முடிச்சோடனே இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட நெதர் அபிஸ்லேருந்து வந்து கிரியேச்சர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம். அந்த கேட்டும் ஓப்பன் ஆகும். இந்த சிட்டியில் இருக்கிற மக்கள் இவங்க எல்லாருமே கடைசியில் எங்களுக்கு அடிமைகளாக இருப்பாங்க. இப்படி அங்கே கிங்கோட கதையும் அவங்க முடிக்கிறாங்க. கிங்கும் மொத்தமாக அங்கே அழிகிறாரு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே போர்ட்டலுக்கு இந்த பக்கம் வரும். ராயல் பேலஸில் கேட் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வித்தியாசமாக ஒரு பெரிய கால் வந்து அப்பியர் ஆகுது. அது என்னது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. முன்னாடியே ஒரு 3 பர்சனும் அப்படியே போகிறாங்க. சீன் அப்படியே ஒரு கப்பலை நோக்கி வரும். முன்னாடி இருக்க மக்களும் பியூர்லேண்டில் இப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கும், அதை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்க. ரீசெண்டாக ஏற்பட்ட அழிவுனால ஏகப்பட்ட பீஸ்ட்டுங்களும் மனுஷங்களை ஆடு மாடு மாதிரி அங்கே ட்ரீட் பண்ணான். அதே மாதிரி இங்கே ஒண்டி இல்லையா, பெரிய பெரிய இடத்துல இந்த மாதிரி விஷயம் ஏற்பட போதான் இப்படின்னு லீயும் அந்த விஷயத்த கேட்குறான். நாங்கள் இப்போ தான் அந்த ரீஜனை விட்டு வந்தோம், அதுக்குள்ள எவ்வளோ வேகமாக அந்த விஷயம் ஏற்படும் அப்படின்னு நாங்கள் சுத்தமாக யோசிக்கல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கிட்ட நியூஸ் பேப்பரை வாங்குறான். அங்கே நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது மசாஜ் அங்கே ஹாங் பண்ணிருப்பான். மாஸ்டர், நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த பேப்பரை கொண்டு வந்துட்டேன். உன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது வெளியில ஏதோ ஒரு பிரச்சனை போகுதுன்னு. என்ன விஷயம் சொல்லு. அது என்னன்னா, எப்போ அந்த டெம்பிளை விட்டு நம்ம வந்தோமோ டெம்பிள் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி பியூர்லேண்டும் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சான். இப்போ அந்த இடம் முழுக்க நெதர் அபிஸ் அதோட ஆர்மி மொத்தமாக ஆக்கிரமிச்சு எல்லாருமே அங்கே கொடுமை பார்த்து தான். அங்கே இது கேட்ட உடனே ஜூன்லின் ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்கே லீக் என கடுப்புனா எல்லா பழியும் நம்ம ஜூன்லின் மேலே அங்கே வந்துச்சு. ஜூன்லின் எப்போ அங்கே விட்டு போனானோ அதனால தான் இப்படியாச்சு அப்படின்னு ரூமர்ஸும் அங்கே பரவின்னு இருக்கான். அங்கே ஜூன்லினும் சொல்கிறான், இந்த மாதிரி விஷயம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் இந்த அளவுக்கு வேகமாக ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கல. இதுலேயே நம்மளுக்கு தெரியுது இப்போ நடக்கிற ஒரு விஷயமும் பல வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் செய்யப்பட்ட ஒரு விஷயம் நினைக்கிறேன். மாஸ்டர், ஒருவேளை இவங்களுக்கும் இந்த கேட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கலாம்ல. சரியா தெரியல. பியூர்லேண்ட்ல இருக்க அந்த டெம்பிளையும் மொத்தமா அழிச்சாச்சு. அதே மாதிரி கிங்கோட ஃபேமிலி எல்லாருமே அங்க காலி. ராயல் ஃபேமிலி அவங்க முடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்டயும் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரியே அந்த ஸ்டார் கேட் அதுவும் அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய அழிவை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நியூஸை படிக்கும் போது இன்னொரு விஷயம் நம்ம ஹீரோக்கு அங்க தெரிய வருது. நம்ம ஹீரோவோட செக்டும் 8 ஸ்டேட்ஸும் அங்க அண்டர் அட்டாக்ல இருக்கான். இதை கேட்ட உடனே நம்மளுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. குன்பேங், சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூட வண்டிய. சுத்தமா யோசிக்கல இந்த நெதர் அபிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எப்படி தாக்கணும். நம்ம ஹீரோ இப்படி சொன்னோன்னே ரேண்டமா ஒரு கொஸ்டின் அங்க ட்ரிகர் ஆகுது. நம்ம ஹீரோ 8 ஸ்டேட்ஸுக்கும் அவனோட செக்டுக்கும் அங்கே போனானா அதுக்கு சைன் இன் ரிவார்டா டிவைன் ஆர்ட்ஸாக இருக்கிற ஹெவன்லி பாடி மேனிஃபெஸ்டேஷன் அது அங்கே கிடைக்குமா. பரவாயில்ல, நானே அந்த பாம்பை வெளியில வர வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் பாம்பு தன்னால ட்ராப்ல வந்து மாட்டுது. சரி, போயிட்டு மூச்சு விட வேண்டியதான் இப்படின்னு நம்மால் அந்த 8 ஸ்டேட்ஸுக்கும் நம்ம ஹீரோவுடைய ஷுவான்டியான் செக்ட் அந்த இடத்துக்கும் ஆளு போக ஆரம்பிக்கிறான். எங்கேயே அந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் தான் மிஸ்ட்ரியே ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஸ்டார் கேட் இருக்குல்ல, அது உலகம் முழுக்க அங்கங்க வந்திருக்கு. இந்த நெதர் அபிஸ் அந்த வித்தியாசமான ஆளுங்க இவங்க எல்லாருமே அந்த ஸ்டார் கேட்டை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு இன்னமும் நம்மளுக்கு ஒழுங்கா தெரியல. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட செக்டும் இப்ப ஆபத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா நம்ம ஹீரோ செகண்ட் டிசிப்ளா மாத்தின அந்த பிரின்சஸ் அவ இது வரைக்கும் வந்திருக்க மாட்டா. அவ நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் வருவா. என்ன ஏதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.